ஹலோ வியூவர்ஸ், நான் தான் ஜே லோகேஷ். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் என்னென்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு வீடியோவில் இருக்க ஒரு கலரை வேறு கலருக்கு மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான். அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு வீடியோவில் ஒரு சிவப்பு கலர் ஷர்ட் போட்ட ஒரு ஆள் இருக்கான்னா அவனை ப்ளூ கலர் ஷர்ட் போட்ட ஆளாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பண்ணுறது தான் இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டுட்டோரியலில் இருக்கிற நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன். சரியா? ரொம்ப வளவலன்னு பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டுட்டோரியலுக்கு போகலான்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் CS4. ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோவை இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இம்போர்ட் பண்ணிடுறேன். அதை தூக்கி நம்ம ஸ்க்ரீனில் வச்சிடறோம். ஓகேவா? இப்போ லேயரில் வந்துடுச்சு, வீடியோ போட்டாச்சு. இப்போ இந்த வீடியோவில் இருக்க ஏதோ ஒரு கலரை தான் நம்ம வேறு கலராக மாற்ற போகிறோம். சரி, எந்த கலரை மாற்றலாம்? சரி, ஓகே, இந்த பின்னாடி இருக்க இந்த பேக்ரவுண்டில் வானம் தெரியுங்களா? இந்த ஸ்கை கலரை எப்படி நம்ம வேறு கலராக மாற்றுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்கள் இது தான் மாற்றணும், நீங்கள் எந்த கலர் வேணால் மாற்றிக்கலாம். நான் இப்போதைக்கு உங்களுக்கு புரியறதுக்காக இந்த பின்னாடி இருக்க இந்த ஸ்கை கலர் இப்போ மாற்ற போகிறேன். அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ண அந்த வீடியோவை அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போய் எஃபெக்ட் கலர் கரெக்ஷன் சேஞ்ச் கலர் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட்டு அந்த வீடியோவுக்கு ஆட் ஆகிடும். ஓகே, இப்போது இந்த கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல இந்த எஃபெக்ட்ஸில் வந்தீங்கன்னா இந்த கலர் டு சேஞ்ச் அப்படின்னு ஒரு இது இருக்கா, ஒரு ஆப்ஷன் இருக்கா. அதில் எந்த கலர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோங்கிறத செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த ஸ்கையை தான் இப்போ இதை நான் கிளிக் பண்ணி இந்த ட்ராப்பரை கிளிக் பண்ணி இந்த ஸ்கையை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கையோட கலர் இங்கே வந்துடுச்சு. இப்போது இந்த இடத்துல இருக்க கலர் மட்டும் சேஞ்ச் ஆக போகுது. சரியா? அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், லைட்னஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? முதல்ல அதை நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். குறைச்சா உங்களுக்கு பாருங்கள் ஸ்கை கலர் வந்து டார்க் ஆகிடுச்சு. இதே அதிகப்படுத்திங்கன்னா ஸ்கை கலர் பிரைட் ஆகிடும். பாருங்கள், பிரைட் ஆகிடுச்சு, ஒயிட் கலர் ஆகிடுச்சு. சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம்? கலருக்காக இப்போ டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போது நான் வந்து லைட்னஸை வந்து குறைச்சிட்டேன். இப்போ அதனால் ஃபுல்லாக அப்படியே டார்க் ப்ளூவாக தெரியுது ஸ்கை கலர். சரி, இப்போது நம்ம எந்த கலர் சூஸ் பண்ணணும்? இப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணணும். அது எங்கே சூஸ் பண்ணணும்னா யூ ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருப்பாருங்க. ஓகேவா? இந்த இடத்துல யூ ட்ரான்ஸ்ஃபார்ம், அதை வந்து நீங்கள் இப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் வரும். எந்த கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போது எல்லோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லோ கலர் வந்துச்சு. சரி, இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஆனால் கொஞ்சம் நேச்சுரலாக இல்லை. வானம் ஸ்கை மாதிரியே மாற்றணும், மஞ்சள் கலர் ஸ்கை மாதிரியே மாற்றணும். அது எப்படி பண்ணுறதுன்னா, இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, சேச்சுரேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், இதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உண்மையிலே ஒரு எல்லோ கலர் வானம் மாதிரியே இருக்குது. இது கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா, சாரி தப்பு பண்ணேன். ஓகே, சேச்சுரேஷனை நீங்கள் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா கலர் ஃபுல்லாக எல்லோ ஆகிடும். அதிகப்படுத்திங்கன்னா வானத்தோட எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா எப்போவுமே க்ளவுட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாகவே கலராக இருக்காது. கொஞ்சம் அப்படி அந்த பிளெண்ட் ஆகிற இடம்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? இதுதான் அந்த பிளெண்ட் ஆகிற இடம். ஸோ நம்ம கொஞ்சம் இப்படி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர். சரி, வேணாம், உங்களுக்கு ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணால் இப்போ பாருங்கள், நம்ம ஒரு எல்லோ கலர் வானத்தை உருவாக்கி. இது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த வீடியோவில் இருக்க எந்த கலரை வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த பையனோட ஷர்ட் கலரை மாற்ற போகிறேன். ஷர்ட் கலரை மாற்றுறதுக்கு சேஞ்ச் கலர் அதே வீடியோவில் செலக்ட் பண்ணி எஃபெக்டில் கலர் கரெக்ஷன் சேஞ்ச் கலர். இதில் இப்போ நான் செலக்ட் பண்ண போகிற கலர் இந்த பையனோட ட்ராப்பை செலக்ட் பண்ணி இந்த பையனோட ஷர்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த பையனோட கலர் ஷர்ட்டை மாற்ற போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பையனோட கலரும் ரெட்டு தான், பின்னாடி இருக்கிற இந்த கம்பிங்களோட கலரும் ரெட்டு தான். அதனால் நீங்கள் கலரை சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கவனமாக சூஸ் பண்ணணும். இல்லைனா பின்னாடி இருக்கிற வேறு எந்த கலர், அதாவது அதே கலரில் இருக்கிற வேறு எந்த பொருளும் கலர் சேஞ்ச் ஆகும். சரி, ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் கலர் சேஞ்ச் பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வெளிப்படுவது ஜே லோகேஷ்.